வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் பிட்டில் அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். அவ்வளோதான் இன்றைக்கி. இந்த பக்கம் வந்து பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து பாவக்காயை நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்குற சமயத்தில் வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்து எடுத்துப்போம். நாம் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துடலாம். பாவக்காய் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அது எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து ஒரு ட்ராப் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான். ஸோ அதுக்கு வறுத்துக்க வேண்டிய சாமானை பார்ப்போம். பாவக்காய் பிள்ளைக்கு வந்து தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தோரம்பருப்பு வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். வறுக்கும் போது வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், தனியா 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகா, சீரகம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்கலாம். நான் தேங்காய் வந்து பத்தையாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடுறேன். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சூட்டில் வந்து நம்ம பெரட்டி எடுத்தாலே போதும். அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இப்போ இதை ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சேப்பங்கிழங்கை வேக வச்சு தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடாயில் எண்ணெய் விட்டுருந்தேன். அது நல்லா வந்து காஞ்சிடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்கு, இதிலே வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அப்புறம் வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், பாவக்காய் வந்து ஒரு 3/4 பாகம் வதங்கிடுது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு கொஞ்சம் இப்படி பரட்டி, என்ன சொல்கிறது, நல்லா இப்படி சுற்றி பரட்டி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அரிசி மாவு கொஞ்சம், மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பரட்டி வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். குழன்னு இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். பாவக்காய் வதங்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சம் புளி தண்ணி விட்டுப்போம். ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணியில் பாவக்காய் நல்லா வெந்துடுத்து. நம்ம வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறெடுத்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வறுத்த அரைச்சதை போட போகிறோம். அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு இன்னும் சேர்க்கலையே நம்ம. தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம். இது வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக. இதில் ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துடலாம்.
நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கறி வந்து ரெடி ஆகிடுத்து. அதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் வந்து சாதம் வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி போடுறேன். வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் தான் சேர்க்கணும்னு கிடையாது. நான் வந்து சட்டுன்னு ஆகணும், வேலை சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெந்நீர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது கூட நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஒரு கப்பு அரிசி வந்து ஒரு 10-15 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் சாதம் வடிக்கிறதுக்காக. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இப்போ மூடிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான். பாருங்கள், ஃபுல்லாக இருக்கு இல்லையா? நான் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டேன். பொறுமையாக ஆயின்னு இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவக்காய் பிட்லையும் ரெடி ஆகிடுது. நல்ல ஒரு கொதி வருது. பாவக்காய் பிட்டில் நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ பாவக்காய் பிட்டில் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பாவக்காய் பிட்டில் அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஸோ சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டுன்னு இந்த பாவக்காய் பிட்டிலே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.